கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாதத்தினுடைய நாளிலும் உங்களோடு சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிபெண்டன்ட் கிறிஸ்டியன் யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதத்திலும் நாம் இப்படியாய் மனம் திரும்புதல் என்கின்ற ஒரு தலைப்பிலே நாம் கவனித்து வருகின்றோம். கர்த்தர் தாமே இந்த தலைப்பின் கீழாய் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு செய்தியும் எந்த நோக்கத்திற்காய், எந்த தரிசனத்திற்காய் கொடுக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தையும் அந்த தரிசனத்தையும் நிறைவேற்ற கர்த்தர் இரக்கம் செய்வாராக. இதற்காக இந்த ஊழியத்தை தரிசனத்தோடு செய்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அவர்களை நடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம் முதற்கொண்டு 41வது வசனம் வரையிலுமான ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரையிலுமாக நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினால் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவம். பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து 50வது நாளிலே பெந்தேகோஸ்தே நாள், பழைய ஏற்பாட்டு பண்டிகையை, பெந்தேகோஸ்தே பண்டிகையை முன்னிட்டு அவைகள் வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு ஏறக்குறைய 40 நாள் சீஷரோடு அவர் சில வார்த்தைகள், வசனங்களை திருஷ்டாங்கப்படுத்தினது மாத்திரம் அல்லாதபடிக்கு அப்போஸ்தலருடைய காலங்களிலே முதலாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அந்த நாளிலே பேதுரு ஒரு பிரசங்கத்தை அவர் செய்கிறார். எதை அவர் முக்கியப்படுத்தி பிரசங்க பண்ணுகிறார் என்று சொன்னால், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து பாடுபட்டு உயிரோடு கூட எழுந்தார். நீங்கள் அவரை மேசியா என்று அறியாதபடிக்கு நீங்கள் அவரை கொன்று போட்டீர்கள் என்று சொல்லி, வந்த ஒரு மேசியாவை நீங்கள் இழந்து விட்டீர்களே என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் பேசுகிறார். அப்படி அவர் பேசின வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட பொழுது அவர்கள் இருதயங்கள் குத்தப்பட்டவர்களாகி அவர்கள் கேட்கிறார்கள், சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் இந்த 37வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது பேதுரு அவர்களுக்கு சில வழிமுறைகளை சொல்லுகிறார். மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், இதற்கு பின்பு நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தினுடைய சுதந்திரத்தின் உரிமையை பற்றி பேசுகிறார். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏறக்குறைய இந்த செய்தி அவர்கள் கேட்டு அதை பின்பற்றி 3000 பேர் அந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். நீங்கள் அடுத்த அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஏறக்குறைய 4000 பேர் என்ற ஒரு தொகையும் சொல்லப்படுகின்றது. ஆக சீஷருடைய காலத்திலே அவர்கள் ஒரு பெரிய எழுப்புதலை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கண்டார்கள். 3000 பேர், 4000 ஒரே பிரசங்கத்திலே என்று சொல்லும் பொழுது அவைகள் எவ்வளவு ஒரு எழுப்புதலுக்குரிய காரியமாய் அந்த காலத்திலே இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல அந்த எழுப்புதலை சார்ந்து வருகிற இன்னொரு காரியம் என்னவென்றால், ஜனங்களும் சபைகளிலே பெருகி கொண்டு இருக்கிறார்கள். அதே போல வசனமும் பெருகிற்று என்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். இரண்டும் சரிசமமாய் பெறுகிறது. ஒரு பக்கத்திலே ஜனங்களுடைய கூட்டம், இன்னொரு பக்கத்திலே வசனங்களுடைய பெருக்கம் என்று இரண்டும் பெருகுகிறது. நீங்கள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் விருத்தி அடைந்தது என்று சொல்லப்படுகிறது. 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வளர்ந்து பெருகிற்று என்று வசனத்தை பற்றி சொல்லப்படுகிறது. 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அப்படியானால் அவர்கள் பேசின வசனங்கள் ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தது.
கிரியை செய்யும் பொழுது ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களிலும் இவர்கள் மேற்கொண்டு வரத்தக்கதாய் வசனம் ஒரு மேற்கொள்ளுதலை கொடுக்கிறது, அல்லது இப்படி சொல்லலாம், வசனம் ஒரு எழுப்புதலை அவர்களுக்கு உண்டாக்கி கொடுத்தது என்று சொல்லி நீங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அதே போல வேத வசனத்திற்குரிய சூழ்நிலையும் பார்ப்பீர்களானால் இரண்டுமே ஒரு ஈக்குவலன்ட் ட்ராக்ல அவைகள் சென்று வளரும் பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கிறது. அந்த காலத்திலே இன்றைக்கு நாம் பேசுகிற எழுப்புதலுக்கு ஒரு முன் உதாரணமாய் அந்த காலங்களிலே சொல்லப்படுகின்றது. நீங்கள் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்களை கூட நீங்க வாசிப்பீர்களானால் அதில் ஆச்சரியமா இருக்கும். 2வது அதிகாரம் 44வது வசனத்திலும் 4வது அதிகாரம் 32வது வசனத்திலும் வாசிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு என்கின்ற ஒரு வார்த்தை அதிகமாய் உபயோகப்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் ஒருமனம் மாத்திரம் அல்ல, அவர்கள் சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அன்றைக்கு அவர்கள் பெற்ற வசனம் அவர்களுக்குள்ளே ஒரு எழுச்சியை உண்டாக்கினது. தனக்கு உண்டானவைகள் எதையும் தன்னுடையது என்று சொல்லாதபடிக்கு அவர்கள் சகலத்தையும் பொதுவாக அனுபவித்தார்கள் என்ற வேத வசனம் நமக்கு ஆதாரமாய் சொல்லப்படுகிறது. இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் ஜனங்கள் கூடி வருதல், ஜனங்களுடைய ஒரு மனம், ஜனங்களுடைய சேருதல், பெருக்கம், வசனத்தினுடைய பெருக்கம், வசனம் மேற்கொள்ளுதல் என்று இவைகளெல்லாம் அந்த காலத்திலே ஒரே வார்த்தையில் இன்றைக்கு சொல்வதை போல எழுப்புதல் என்கின்ற ஒரு இடத்துல அந்த காலத்தினுடைய அடிச்சுவடுகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஏன் இந்த நாட்களிலே அவைகளை நம்மால் காண முடியவில்லை என்று சொன்னால், இந்த வசனத்தினுடைய அடிப்படையாய் துவங்குகிற ஒரே ஒரு வார்த்தை தான் நமக்கு முக்கியப்படுத்துகிறது. என்னவென்று சொன்னால், பேதுரு 38வது வசனத்திலே சொல்லுகிறார், 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே, நீங்கள் மனம் திரும்பி என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். அப்படியானால் அதை நான் இப்படி சொல்லுகிறேனே, அந்த நாட்களிலே அவர்கள் மனம் திரும்பி என்கின்ற ஒரு வார்த்தையை சரியான மனம் திரும்புதலுக்குள்ளே வந்தபடியினால்தான் அந்த மனம் திரும்புதல் ஞானஸ்தானமாய் மாறினது. ஞானஸ்தானம் பரிசுத்தாவியினுடைய வரமாய் மாறினது. அந்த வரத்திற்கு பின்பு தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை முன்வைத்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு அவர்கள் இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி தங்களை எப்படி ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ரட்சிப்பின் பாதையிலே அவர்கள் சென்றார்கள். ஜனமும் பெருகிற்று, வசனமும் பெருகிற்று. ஆனால் இந்த காலத்திலே இந்த பெருக்கத்தையும் வளர்ச்சியும் நாம் காண முடியாததனுடைய அடிப்படை என்னவென்றால், மனம் திரும்புதல் என்பது ஒரு சரியான ஒரு இடத்திலே இல்லாததுதான் நமக்கு காரணமாய் இருக்கிறது. அன்றைக்கு பேதுரு பேசின அந்த மனம் திரும்புதல் அன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்து தாங்கள் உண்மையான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வந்தபடியினால்தான் வசனம் யாரையும் மேற்கொள்ளாதபடிக்கு, அல்லது வசனம் யாரையும் மேற்கொள்ள விடாதபடிக்கு வசனம் அன்றைக்கு விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு வசனம் மேற்கொள்வதற்கு பதிலாய் இன்றைக்கு மாம்சீகங்களும் உலகத்திற்குரிய காரியங்களும் தான் மேற்கொண்டு வருகிறதே ஒழிய, மற்றபடி இன்றைக்கு நாம் பேசுகிற எழுப்புதல் எல்லாம் அந்த காலத்தினுடைய எழுப்புதல் இல்லாமல் போனதற்கு காரணம் என்னவென்றால், மனம் திரும்புதல் என்பது நமக்கு சரியில்லாமல் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்துதான் இந்த காலத்திலே இந்த மனம் திரும்புதலுக்குரிய ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தையே தேவன் தொடங்கும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட தரிசனத்தை கொடுத்து மனம் திரும்புதலை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு செயல்பட தேவன் இந்த காலத்திலே இவர்கள் மூலமாய் செய்கிற கிரியைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை குறித்து, அல்லது மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்ன என்பதை இந்த நாளிலே ஒரு 3 காரியங்களை நாம் மிக சுருக்கமாய் நாம் கவனிக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி என்று சொல்லும் பொழுது வேதத்திலே அநேக விதமான மனம் திரும்புதல் என்பதை சரீரத்திற்கும் சொல்லப்படுகிறது, நம்முடைய ஆவிக்கும் சொல்லப்படுகிறது, நம்முடைய ஆத்மாவிற்கும் சொல்லப்படுகிறது. ஆனால் இவைகளின் மத்தியிலே பொதுவான ஒரு மனம் திரும்புதல் என்ற ஒரு உண்மையான மனம் திரும்புதல் என்றால் என்ன, எவற்றிலிருந்து நாம் திரும்ப வேண்டும் என்கின்ற 3 காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு வேகமாய் சொல்லுகிறேன். வேதம் நம்மை முதலாவது நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்ற மனம் திரும்புதலை பற்றி பேசுகிறது. 2வது
நாம் பிணைக்கப்பட்ட பிணைப்பிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறது. மூன்றாவதாக நம்முடைய பழக்கத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். The repentance of our Christian life have three various aspects. மூன்று காரியங்கள் அதில் அடக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக பாவத்திலிருந்து மனம் திரும்புதல், repentance from our sin. இரண்டாவது, நாம் பிணைக்கப்பட்ட பிணைப்பிலிருந்து மனம் திரும்புதல், repentance from the subjection of this world. மூன்றாவதாக நம்முடைய பழக்கத்திலிருந்து மனம் திரும்புதல். அதை ஆங்கிலத்தில் இப்படி சொல்லலாம், செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன். பாவம் சின், பிணைப்பு சப்ஜெக்ஷன், பழக்கம் செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன். நான் வேகமாய் ஒரு 3-4 வசனங்களை மாத்திரம் இதற்கு ஆதாரமாய் சொல்லி இன்றைக்குரிய காரியத்தை நாம் சரியாய் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்படியானால் நீங்கள் முதலாவது உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. பாவத்தினுடைய மனம் திரும்புதல் என்று சொன்னாலே நமக்கு நன்றாய் தெரியும். அந்த காலங்களிலே ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு பாவ அறிக்கையோடு கூட தான் அவர்களை ரட்சிப்பிற்குள்ளே கொண்டு வருவார்கள். ஆண்டவரே, பாவியாகிய என்னை மன்னியும், நான் செய்த பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற ஒரு அறிக்கையோடு கூட ஒரு பாவ மன்னிப்பு என்கின்ற ஜெபத்தை செய்து பொதுவா எல்லாரும் செய்யும் பொழுது அவைகளோடு இணைந்து தங்களை ஒப்பு கொடுத்து அந்த ரட்சிப்பிற்குள்ளே வருகிற சில அனுபவங்களை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்குரிய ரட்சிப்பின் அனுபவம் சற்று வித்தியாசமாய் இருந்தாலும் அன்றைக்குரிய அந்த அனுபவத்தை பாருங்களேன். அவர்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மனம் திரும்புதலிலே அவர்கள் சரியாய் இருந்தார்கள். நாமும் ஒரு காலத்திலே தேவனை அறியாத காலங்களிலே பாவிகளாய் இருந்தோம், பாவம் செய்தோம், தெரிந்தே பாவங்களை செய்தோம். நான் ஆண்டவரை அறியாமல் இருந்தாலும் கூட சொல்லுகிறேன், இயேசுவை அறியாது இருந்த காலத்துல கூட இயேசுவை அறியாது இருக்கிறவர்களுக்கும் தெரியும் இது தவறு, இது பாவம், இதை செய்யக்கூடாது என்று. ஆனாலும் அதையும் மீறி செய்கிற, மீறுதலினால் செய்கிற பாவங்கள் என்று சொல்லி அந்த காலத்திலே பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலே அதிகமாய் இருந்தோம். பவுல் சொல்லுகிறது போல, பேதுரு சொல்லுகிறதை போல பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலே முந்தின காலங்களிலே இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதனுடைய அடிமைத்தனத்திலே ஒரு காலத்துல இருந்தோம். ஆனால் மனம் திரும்புதல் என்று வரும் பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அல்லது அந்த அடிமைத்தனமாய் சொல்லப்படுகிற பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்று வாழுகிற ஒரு வாழ்க்கை எப்படி வர வேண்டும் என்றால், நான் செய்வது பாவம், இனிமேல் செய்யக்கூடாது என்று சொல்லி என்னுடைய மனம் பாவ உலகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் பக்கம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் இந்த பாவத்திற்கு மன்னிப்பு என்பதோ ரட்சிப்பு என்பதோ வேறு எங்கேயுமே கிடையாது கிறிஸ்துவை தவிர என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த புண்ணிய காரியங்களை செய்தோம் என்று சொன்னால், அல்லது இந்த பரிகாரத்தை செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம் என்று பொதுவாய் நினைக்கலாம். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்படியானால் ரத்தம் சிந்திதான் ஆக வேண்டும் என்பது நம்முடைய பரிசுத்த வேதாகமம் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா வேதங்களுடைய சட்டங்கள் பாவத்திற்கு ரத்தம் சிந்துதல் தான் என்பது. ஆகையினாலேதான் உலகம் முழுவதுமாய் இந்த பலியிடுகிற காரியங்கள், நேர்த்தி கடன் என்று சொல்லி சில பலியிடுகிற காரியங்கள் எல்லாம் உலகத்திலே வந்ததனுடைய ஆதாரம் அதுதான். ஆக நாம் ஒரு பலியை கொடுத்து நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம், அல்லது ஒரு பரிகாரத்தை செய்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதை தாண்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே பாவ பரிகாரியாய் மாறி தாமே அந்த பலியை செலுத்துகிறவராய் தன்னுடைய சரீரத்தை இந்த உலகத்திலே ஒப்பு கொடுத்து ரத்தத்தை சிந்தி நமக்கு அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை அவர் உண்டாக்கி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் பாவ மன்னிப்பும் கிடையாது, ரட்சிப்பும் கிடையாது என்பதை தெளிவாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுதல் என்று சொல்லப்படுகிற காரியத்திற்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேனே. நம்முடைய வேதாகமத்திலே தாவீது என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை தேவன் அதிகமாய் பயன்படுத்துகின்றார். தாவீதுனுடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கையாய் மற்றவர்களுக்கு
அடையாளமாய் அவைகள் சொல்லப்படுகின்றது. இதை தாவீதுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடாத ஒரு பெரிய தவறை 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே தாவீது செய்கிறார். பத்சேபாள் இடத்திலே பாவம் செய்து அதற்கு பின்பு அந்த பாவத்தை தேவன் உணர்த்தி அருளும் பொழுது தாவீது அந்த இடத்திலே நாத்தானுக்கு முன்பாகவே முகம் குப்புற விழுந்து நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்பதை அவர் ஒப்பு கொடுக்கிறார். இது வேதத்தில் எழுதியிருக்கிறது நமக்கு நன்றாய் தெரியும். நன்றா கவனிங்க, தாவீது அந்த இடத்துல தான் செய்தது பாவம் என்று அறிந்து அவன் ஒருவேளை நான் உரியாவுக்கு விரோதமாய் செய்து விட்டேன், அல்லது பத்சேபாள் இடத்துல செய்து விட்டேன், அல்லது என் ஜனங்களுக்கு முன்பாய் செய்து விட்டேன் அப்படிலாம் சொல்லல. ஒரே ஒரு வார்த்தை, நான் தேவனுக்கு விரோதமாய் செய்தேன், ஆகையினாலே கர்த்தர் தான் என்னை மன்னிக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே விழுந்தார். நீங்கள் விழுந்ததற்கு பின்பு தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் இதை போன்ற தவறை தாவீது வேறு எங்கேயும் அதற்கு பின்பு செய்ததாக சரித்திரமே இல்லை. அதே நேரத்தில் இப்படி சொல்கிறேனே, அவருடைய அந்திம காலங்கள் என்று சொல்லப்படுகிற மரண காலங்களுக்கு முன்பாக தாவீதுக்கு சூடு உண்டாக்கும்படியாய் அந்த நாட்களிலே ஒரு சில வழக்கங்கள் உண்டு. அந்த வழக்கத்தின்படியாய் தாவீதுக்கு அபிஷாக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்ணை உதவியாய் கொடுக்கிறார்கள். இது அந்த காலத்தினுடைய நடைமுறையாய் இருந்தது. நீங்கள் 1 ராஜாக்கள்ல வாசிக்கும் பொழுது அந்த அபிஷாக் பணிவிடை செய்தாள், உதவி செய்தாள், தாவீதோடு கூட இருந்தாள். தாவீதுக்கு லைசன்ஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி தாவீதுக்காக கொடுக்கப்பட்டது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனாலும் நீங்கள் வேதத்திலே 4வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்படுகிறது தாவீது அவளை அறியாது இருந்தான். அப்படி என்று சொன்னால் ஒரு காலத்திலே அறியாத பாவத்திலே விழுந்தான். ஆனால் ஒரு காலத்திலே அந்த பாவத்தை நீ செய்தாலும் தவறு இல்லை என்கின்ற ஒரு நிலைமை உண்டாக்கும் பொழுது இல்லை இல்லை நான் அவைகளை செய்யவே மாட்டேன், என் வாழ்க்கையில ஒரு நாள் விழுந்துட்டேன், இனிமேல் அந்த இடத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு அது எனக்கு சுதந்திரமாய் பரவாயில்ல, இல்ல நீங்க செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் செய்யவே மாட்டேன் என்று சொல்லி தாவீது என்றைக்கு மனம் திரும்பினான் அந்த மனம் திரும்புதலை அவன் மரண பரியந்தம் காத்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்பின பின்பு யோசித்து பார்ப்போம், விட்டு வந்த பாவங்கள் இன்றைக்கும் நம்மிடத்திலே தொடர்கிறதா அல்லது விட்டவைகளாகவே இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேனே. நான் தலைமை சபையில இருக்கும் பொழுது 24 மணி நேர சங்கிலி தொடர் ஜெபம் என்று சொல்லி 24 மணி நேர ஜெபம் அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையினுடைய தலைமை சபையிலே நடக்கும். அப்படி அந்த ஜெபத்திற்கு எல்லாவற்றிற்கும் ஒரு பொறுப்பாளராய் நியமிக்கப்பட்டிருந்த ஒரு அருமையான பாஸ்டர் ஒருத்தர், பாஸ்டர் ஜெரோம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன். அவர் சொன்ன ஒரு காரியத்தை எனக்கு ஞாபகம் வந்தபடியினாலே நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் அவர் உபவாசம் இருக்கும்படியாய் ஒரு 40 நாள் ஒரு உபவாசம் இருந்தாராம். அப்படி உபவாசம் இருந்து அவர் சபையில ஜெபித்து விட்டு சாயந்தரம் ஊழியத்திற்காக போக வேண்டும் என்ற ஒரு ஆயத்தத்தோடு வீட்டிற்கு போய் அவர் குளிச்சு எல்லாம் ரெடி ஆயிட்டு அவர் கிளம்புற நேரத்துல அவருக்கு முன்பாக ஒரு காஃபி வைக்கப்பட்டிருந்ததாம். அந்த காஃபி குடிச்சிட்டு அவர் கிளம்பணும். அந்த காஃபிக்கு பக்கத்துல ஒரு பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று இருந்தது அவருடைய வீட்டுல. அவர் அதை பார்த்துட்டு பிஸ்கெட் சாப்பிடக்கூடாது, ஏன்னா உபவாசத்துல இருக்கணும்னா சரி தெரியும் நமக்கு நம்ம சூழ்நிலை எப்படின்ட்டு, பிஸ்கெட் சாப்பிடக்கூடாதே அப்படின்னு உடனே மனசுல ஒரு யோசனை, அந்த பிஸ்கெட் எடுத்து சாப்பிடதான் கூடாது, டீயில போட்டு காஃபில போட்டு கலக்கி குடிச்சிட்டு அது குடிக்கிறது தானே, குடிக்கிறது எதானாலும் குடிக்கலாமே ஃபாஸ்டிங்லன்றதுனால அவர் அன்னைக்கு என்ன பண்ணார், அந்த பிஸ்கெட் எடுத்து காஃபில போட்டு கலக்கி குடிச்சிட்டு போயிட்டாரு, மீட்டிங்காக போயாச்சு. ஆனால் அவர் மீட்டிங்கு போன உட்கார்ந்ததுல இருந்து அந்த மீட்டிங்ல அவருக்கு ஒரே உறுத்துதலாகவே இருந்ததுதான், நம்ம அப்படி செய்திருக்க கூடாதே, சாப்பிட்டாலும் என்ன குடிச்சாலும் ரெண்டுமே ஒண்ணு தானே, அதை நம்மளா நம்முடைய இருதயத்துல மாத்திக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயத்துல ரொம்ப ஒரு கஷ்டத்தோட வேதனையோட அன்னைக்கு கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு செயின் பிரேயர் இரவு நேரத்துல அவர் நல்லா ஜோம் பண்ணிட்டு ஒரு முடிவெடுத்தாராம். என்ன முடிவெடுத்தார்னா, நான் எந்த இடத்துல சரியா நிக்கணும் அப்படின்ற வேலை வருதோ அந்த இடத்துல என்னை சரியா விழ தள்ளும்படியாய், அல்லது நான் எவைகளை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அவைகளையே செய்யும்படியாய் என்னுடைய மனதில் ஒரு சமாதானம் உண்டாக்குன, அல்லது இது தவறு இல்லைன்னு சொல்றேன், இந்த பிஸ்கெட்டை என் வாழ்நாள முழுசு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவருடைய வாழ்நாள அதற்கு பின்பு பிஸ்கெட்டையே சாப்பிட மாட்டார். பிஸ்கெட் சாப்பிடுறது ஒரு பாவம் கிடையாது, அது ஒரு தடவை தவறு செய்துட்டோம், அது அந்த நேரத்துல செய்தோம், ஆனா அது அப்பவே நம்ம மன்னிச்சிடும் ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு அதோட விட்டுறலாம், அதோட நம்ம பிஸ்கெட் சாப்பிட்டுட்டே போலாமே. ஆனால்
அந்த காலத்திலே உருவாக்குதல் வசனம் எப்படி உருவாக்கினது என்று சொன்னால், உன்னை பாவத்திலே தள்ளுகின்ற ஒரு சாதாரண காரியமா இருந்தாலும் சரி. என்னிடத்துல ஒரு சகோதரி இப்படியாய் கேட்டார்கள், இந்த புருஷன்மாருக்கு தெரியாம வீட்டுல காசெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறோமே, அப்ப அவங்களுக்கு தெரியாம தானே செய்யணும், அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் அவருக்கு, சிஸ்டர் அது தப்பு தான். அப்போ தப்புதான்னு சொல்லும் பொழுது நாங்க எப்படி பாஸ்டர், அது நம்ம வீட்டுக்காக தானே செய்யறோம், வீட்டுக்காக தானே பண்றோம். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இன்றைக்கு உங்களுடைய புருஷனுடைய நிலைப்பாடு சரியில்லாததினாலே நீங்கள் ஏதோ அவருக்கு தெரியாமல் சேர்த்து வைத்து குடும்பத்திற்காக செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள். அப்போ அது ஒரு விதத்துல நமக்கு மறைக்கிறோம், மறைவுன்னு சொன்னாலே அது தவறு அப்படின்னு வருது. ஆனா இன்றைக்கு அதை நல்ல காரியத்துக்காக நம்ம செய்யறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது பழக பழக என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, இந்த நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கும் மறைவை உண்டாக்குறதுக்கு நம்மளை அழகா டைவர்ட் பண்ணிரும். ஆகையினாலே இன்றைக்கு நீங்கள் இதை செய்கிறீர்கள், ஆனால் உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே இதை கூட நான் செய்யக்கூடாது, எப்படி ஆகல என்னுடைய புருஷனை, என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை, என் குடும்ப சூழ்நிலைகளை நீர் மாற்றும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து அதுல கூட ஒரு உண்மைத்துவம் உண்டாக்குவதுதான் பரிசுத்த வேதாகமம். அப்படியானால் நம்மை பாவத்திற்குள்ளே தள்ளுவதற்கு பெரிய பெரிய காரியங்கள் அல்ல, சிறிய சிறிய காரியங்களிலே மனம் திரும்பினாலே போதும். சின்ன காரியத்துல மனம் திரும்பிட்டோம்னா பெரிய பாவத்துல இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா சின்ன சின்ன காரியங்களிலே மனம் திரும்புதலை விட்டு விட்டோம் என்று சொன்னால் இவைகள் ஒரு நாளிலே இந்த பாவம் கர்ப்பம் தரித்து என்று சொல்லப்படுகிறது, அந்த இடத்திற்கு வந்துவிடும். ஆகையினாலே அந்த காலத்திலே கிறிஸ்தவ ஜீவியத்திலே இருந்தவர்களுடைய மனம் திரும்புதல், பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் சரியாயிருந்தது. அதை நாம் பின்பற்ற வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த இடத்திலே மாயவித்தக்காரனாகிய சீமோன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை பற்றி சொல்லப்படுகின்றது. அந்த மனுஷன் மாய வித்தைகளை செய்து ஜனங்களை பிரமிக்க பண்ணினான். அந்த நாட்களிலே சுவிசேஷம் சொன்ன பிலிப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு தேவ மனுஷன் மூலமாக அவர் செய்த சில அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு இந்த மாய வித்தைக்காரன் பிரமித்தபடியினாலே அவனை பின்பற்றினான், வசனத்தை ஏற்றுக்கொண்டான், ஞானசானம் பெற்றான். சமாரியாவிலே ஞானசானம் பெற்றார்கள் என்று எருசலேமுக்கு தெரியப்படுத்தின பொழுது பேதுருவும் யோவானும் அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த இடத்துல இந்த மாய வித்தைக்காரனாகிய சீமோனுடைய இருதயம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் எப்படி கைகளை வைக்கிறார்களோ உடனே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுகிறதோ அதே போல நான் இதை ஏன் சொல்லுறேன் இந்த குறிப்பென்று சொன்னா, அவனுடைய மனதிலே இது தேவனுடைய வல்லமை என்று தெரியாமல் முந்தின காலங்களிலே அவன் என்ன மாய வித்தை செய்தானோ அதை போல இது ஒரு மாய வித்தை என்பதை அவன் நினைத்துக்கொண்டான். அப்படியானால் மாய வித்தை என்கின்ற ஒரு காரியத்திலே பிணைக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான், அதிலே அடிமையாய் மாறிவிட்டான். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அதே போலதான். அவர்கள் முந்தின காலங்களிலே கிறிஸ்துவுக்கும் அறிவதற்கு முன்பா எப்படி இருக்கிறார்களோ, அந்த கிறிஸ்துவை அறிந்த பின்பும் அதே பிணைப்பு என்பது கிறிஸ்தவ ஜீவியத்திலே வருவதனாலே தான் நம்முடைய மனம் திரும்புதல் சரியாய் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் 22, 23 வசனத்தை வாசிப்பீர்களானால், ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்று பேதுரு சொல்ல. அகப்பட்டிருக்கிறாய் அப்படினால் பிணைக்கப்பட்டிருக்கிறாய், சிக்கி கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே முந்தின நாட்களிலே அவர்கள் எவைகளிலே பிணைக்கப்பட்டார்களோ அந்த பிணைப்பினுடைய சாயல். இதற்குதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சரியான ஒரு விளக்கத்தை அவர் சொல்லுகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரையுள்ள வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் பவுலை தேவன் சந்தித்த உடனே அவர் சொல்லுகிறார், நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு எந்த ஆலோசனையும் பண்ணாதபடிக்கு நான் அரபு தேசத்திலே 3 வருடங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பின்பாக இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஏனென்றால் பவுலுடைய வேகத்தையும் அவர் சென்ற அந்த வேகத்தினுடைய செயல்பாடும் நமக்கு நன்றாய் தெரியும். அவருடைய வைராக்கியம் எப்படிப்பட்ட, அதே வைராக்கியத்தோடு ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு இதே வைராக்கியத்தோடு ஓடு என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து
தான் இதற்கு முன்பா எந்த வைராக்கியத்தில் இருந்தோமோ அதே வைராக்கியத்தில் அல்ல, உலகத்திலே இருக்கிற வைராக்கியம் வேற, தேவ வைராக்கியம் வேற என்பதை தேவ சமூகத்திலே தன்னை அனலைஸ் பண்ணி தன்னை சரி செய்து எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதிலே அவர் தீர்க்கம் பண்ணி தேவ ஆலோசனையோடு தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். What I want to say is, இன்றைக்கு உலகத்துல நிறைய காரியங்களை பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அதே பிணைப்புல இருந்து சபைக்கு வந்தோம்னா இன்றைக்கு அதே காரியங்கள் தான். நான் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், நீ தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். சில வியாபாரம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்றால், வியாபாரம் என்பதை வெளியிலே ஒரு கூட்டத்தை பார்க்கும் பொழுது நாம் இவ்வளவு வியாபாரம் செய்து விடலாம் என்று நினைப்பதை போல இன்றைக்கு சபைக்கு வரும் பொழுதும் சிலர் வியாபார நோக்கத்தோடு தான் வருகிறார்கள். இன்றைக்கு சபையிலே நிறைய வியாபாரங்கள் நடைபெற ஆரம்பித்து விட்டது. நான் வியாபாரிகளை குறை சொல்லவில்லை, ஆனால் அந்த மனம் திரும்புதல் என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், எந்த இடத்துல எதை செய்ய வேண்டும்? இது தேவ சமூகம், தேவ சபை, தேவ சந்நிதி. தேவனிடத்திலிருந்து நாம் எந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவன் எதை நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்கின்ற அந்த இடத்திற்கு போவதற்கு பதிலாய் இன்னும் நாம் உலக வாழ்க்கை எப்படி பெருக்கிக் கொள்வதற்கு இந்த சபை நமக்கு உதாரணமாய் அல்லது உபயோகமாய் இருக்கும் என்று நினைப்போம் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், அதுதான் நம்முடைய மனம் திரும்புதலை தடுக்கிறதா இருக்கிறது. நீ யோசிச்சு பாருங்களேன், ஒரு வெட்டியான் இருக்கான்னு வச்சுருங்க, சபைக்கெல்லாம் கல்ற வாங்கியிருக்கோம், அதை குழி தோண்டி புதைக்கிறதுக்காக ஒரு ஆளை வச்சிருக்கோம். ஒரு ஆளுக்கு ஒருத்தருக்கு குழி தோண்டுனா 1000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சபைக்குள்ள அவன் நுழைஞ்சு பார்த்த உடனே முதல்ல என்ன யோசிப்பான்? எத்தனை வயசானவங்க இருக்கிறாங்கன்னு பார்ப்பான், அதுல எத்தனை பேர் எத்தனை நாளைக்குள்ள போவாங்கன்னு பார்ப்பான், எவ்வளவு வருமானம் வரும்னு பார்ப்பான். இதுக்கா சபை இருக்கு? இதற்கா சபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? வசனம் நமக்குள்ளே பெருக வேண்டும், அதுதான் சபை. ஆனால் சில நேரங்களில் நாம் எங்கே பிணைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த பிணைப்பிலிருந்து, நீங்க மோசையை கூட பாருங்களேன், ஆண்டவர் மோசையை அழைக்கும் பொழுது மோசைன்னு கூப்பிட்டு சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு பாருங்க. அந்த மாதிரி மோசைன்னு கூப்பிடல, அவர் மோசைக்கு முன்பாக ஒரு முட்செடி எரிகிறதாய் காண்பித்தாராம். இதை பார்த்துட்டு தான் மோசை இது அற்புத காட்சின்னு நினைச்சு உள்ள வந்தார். ஏன் அப்படின்னா, எகிப்தினுடைய மாய வித்தைகள்லாம் மோசைக்கு நல்லாவே தெரியும். அப்ப அவரை ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு அதுதான் முதல் வழியா இருந்தது. ஆனால் அதற்கு பின்பு ஒரு 40 வருஷம் வனாந்திரத்துல கொண்டு போய் உட்கார வைத்து எது உண்மையான வழி என்பதை கற்றுக் கொடுத்துதான் ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்தார். அப்படியானால் நாம் எவைகளிலே பிணைக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் விக்கிரகங்களிலிருந்து மனம் திரும்புகள். விக்கிரகங்களை விட்டு நீங்கள் மனம் திரும்புகள் என்று சொல்லப்படுகின்றது. விக்கிரகங்கள், நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், பாவத்திலிருந்து மனம் திரும்புதல். 2வது பிணைக்கப்பட்டதிலிருந்து மனம் திரும்புதல். 3வது நம்முடைய பழக்கத்திலிருந்து மனம் திரும்புதல் நமக்கு வேண்டும். பழக்கம் என்று சொல்லும் பொழுது இங்கே விக்கிரகங்கள் என்ற வார்த்தை வருகிறது. நான் அதிலும் இன்னொரு வார்த்தை உங்களுக்கு புரியும்படியாய் கொலோசையர் 2 வசனத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி உழைத்திருக்கிறவர்கள் போல விக்கிரக வழிபாட்டை நாம் விட்டுவிட்டோம். ஆனால் விக்கிரகங்களுக்கு செய்யப்படுகிற வழக்கங்களை நாம் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன வழக்கம் அப்படின்னு சொன்னா, நாள் பார்க்கறது, நட்சத்திரத்தை பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, சடங்கு பார்க்கறது, நேரம் பார்க்கறது, இவைகளெல்லாம் முந்தின காலங்களிலே அவைகள் விக்கிரகங்களோடு ஒட்டின சில காரியங்கள். ஆனா விக்கிரகத்தையும் மற்ற காரியங்களையும் விட்டாச்சு. ஆனால் அந்த விக்கிரகத்திற்கு செய்யப்பட்ட வழக்கங்கள் நமக்கு இன்னும் ஒரு முறை பவுலும் பர்னபாவும் பிரசங்கம் பண்ணும் பொழுது பூஜாசாரிகள் எல்லாம் மாலைகளை கொண்டு அவர்களுக்கு அணிவிக்கும்படியாய் பலிகளை இடும்படியாய் அவர்கள் வந்தார்களாம். இதை கேட்ட உடனே பவுல பரம தெரிச்சு ஓடுறாங்க. ஓடிட்டு அவங்க சொல்றாங்க, மனுஷர்களே, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல ஒரு மனிதர்கள் தான். கிறிஸ்தவ உலகத்திலே இன்றைக்கு சொல்லுகிறேன், மாலை அணிவிப்பதும் சால்வை போடுவதும் என்று உலகம் சர்ச்சில் இருக்கிற ஃபுல் பீட்ல சால்வை போடுறாங்க. இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிற ஃபுல் பீட்ல அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. நீங்க உலகத்துல அதை பார்த்திருக்கீங்க. மற்ற மேடைகள் அது அவருடைய வழக்கம், அவர்கள் செய்கிறார்கள், அது அவருடைய தவறு கிடையாது. ஆனால் அந்த வழக்கம் ஏன் இதற்குள் வந்தது? மாலையை கொண்டு வந்த உடனே அவர்கள் ஓடினார்களாம். ஒரு மாலை தானே போட்டுட்டு போறதுல என்ன இருக்கு? போட்டுட்டு நின்று அவங்க
இன்னும் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வசனத்தை சொல்லாமே. இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை போதிக்க ரட்சிப்புக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம இதை செய்தாதான் அவங்கள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியும், இப்படி போனாதான் அப்படின்னு சொல்லி அவர்களை நம்முடைய வசனத்திற்கு கொண்டு வருவதற்கு பதிலாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அவருடைய வழக்கத்திற்குள்ளே நாம் போகிறோம். பவுலும் பர்னபாவும் அப்படி செய்யவில்லையே. அன்றைக்கு ஒருவேளை அந்த பூஜாசாரிகள் எல்லாரையும் சரி மாலை போடுங்கன்னு சொல்லி, உங்க பூஜாசாரிங்க எல்லாரையும் வர சொல்லுங்க, நாங்க அவங்களோட பேசுறோம்ட்டு அன்னைக்கே அவங்க ஒரு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாங்களே. அததான் பவுல் அதிகமா எழுதுறாரு. நாங்க வஞ்சகமா எந்த இடத்துலயும் வசனத்தை போதிக்கல, வஞ்சகத்தினால இந்த சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கல. எங்களுக்கு கொடுக்கப்பட்டது வசனத்தை புரிஞ்சு வசனத்தின்படியாய் செய்கிற ஒரு வாழ்க்கைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், நம்மிடத்திலிருந்து விக்கிரகம் போய்விட்டது, ஆனாலும் சில வழக்கங்கள் இன்றும் நமக்குள்ளே இருக்கிறதாய் இருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய பாவத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலை தருவாராக. நம்முடைய பிணைக்கப்பட்ட பிணைப்பிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவாராக. நாம் எந்த பழக்கத்தை இது ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிறோமோ அவைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல விடுதலையை தருவாராக. இந்த நாளிலும் பாவத்திலிருந்து, பிணைப்பிலிருந்து, பழக்க வழக்கத்திலிருந்து, முந்தின காலங்களில் உள்ளவைகளிலிருந்து மனம் திரும்பி பாவத்தை விட்டு நீதிக்கு பின்பாக நாம் கடந்து செல்வோம். பிணைக்கப்பட்டவைகளிலிருந்து எல்லாவற்றையும் விட்டும் பேதுரு யோவான் சென்றதை போல எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின்னே நாம் செல்லுவோம். நம்முடைய பழக்க வழக்கங்கள், இதுதான் என் பழக்கம், நான் இப்படிதான் வாழ்ந்தேன், இப்படிதான் இருந்தேன் அப்படின்றதல்ல. வேதம் இப்படிதான் சொல்லுகிறது, வேதத்துல இப்படிதான் எழுதியிருக்கிறது, வேதத்தின்படி நாம் இப்படிதான் செய்ய வேண்டும் என்கின்ற நம்முடைய பழக்கங்கள் வழக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் முந்தின காலங்களுக்குரியதை விட்டு மனம் திரும்பி வேதத்தின்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை நேரத்திலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து சொல்லுகிறேன். உங்கள் பாவங்களிலிருந்து, உங்களுடைய பிணைக்கப்பட்ட பிணைப்பிலிருந்து, நீங்கள் எந்த பழக்கத்தை அது சாதாரணமான விஷயம் என்று சொல்லுகிறீரோ இவை எல்லாவற்றிலிருந்து மனம் திரும்பி ஒரு பூரண ரட்சிப்படைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மாலை நேரத்திலும் கேட்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இருதயத்தை கர்த்தாவே ஒரு மனம் திரும்புதலுக்கு சரியான நிலையில அன்றைக்கு அப்போஸ்தலருடைய காலங்களில் எப்படி இருந்ததோ அதை போலவே இந்த காலங்களிலே தேவரீர் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கத்தக்கதாய் உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே தங்களுடைய பழக்கத்தையும் வழக்கத்தையும் பிணைப்பிலிருந்தும் மாறுதல் அடையத்தக்கதாய் ஒரு உண்மையான மனம் திரும்புதலோடு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றத்தக்கதாய் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதோ நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர் ஆண்டவரே. நீர் விரும்புகிற வண்ணமாய் நாங்கள் காணப்படத்தக்கதாய் எங்களுடைய அடிப்படை வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் என்ற காரியத்திலிருந்து நாங்கள் இன்னும் சீர்பட உதவி செய்யும், கிருபை செய்யும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நீர் மேன்மைப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. எடுத்த காரியத்தை நிறைவேற்றத்தக்கதாய் ஆவியானவர் உம்முடைய அனுக்கிரகத்தை கொடுத்து நீ நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God be with you all. Praise the Lord. Praise the Lord.